இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புகழ்பெற்ற திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபத்தை ஒட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள். இயேசு புகழ் பாடியபடியே உயிரை விட்ட கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டவர்னு தமிழகத்தில் நிகழ்ந்தவற்றை ரிப்போர்ட் தமிழ்நாடு தொகுப்புல இப்ப பார்க்கலாம். டங்ஸ்டன் உள்ளிட்ட சில அரிய கனிமங்களை மத்திய அரசு மட்டுமே ஏலம் விட முடியும் என்கிற சட்ட திருத்த மசோதாவை அதிமுக எம்பி தம்பிதுரை ஆதரித்து பேசுவதாக எம்பி சு வெங்கடேசன் வெளியிட்ட வீடியோ பதிவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு முன்வரவில்லை என்றும் மத்திய அரசை ஏலம் விடுவதற்கான திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரித்ததன் விளைவுதான் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் மதுரை மக்களுக்கு அதிமுக செய்த துரோகத்திற்கு நாடாளுமன்ற ஆவணங்களே சாட்சி எனவும் பூசணிக்காயை கட்டுச்சோற்றில் வைத்து மறைக்கவே முடியாது என்றும் விமர்சித்திருக்கிறார். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் தாம் பேசியதாக பரவும் வீடியோவிற்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை மறுப்பு தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கனிம வள ஏலம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார் என்றும் நாடு முழுவதும் முறைகேட்டினை தடுக்க ஏல முறையை அமல்படுத்த வேண்டும் என்றே பேசினேனே தவிர மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஆதரவாக தாம் பேசியது கிடையாது என தெரிவித்திருக்கிறார். முன்பு யூபி அரசாங்கம் நடந்த ஊழலை தடுக்க வேண்டும் என்றால் தனியாருக்கு நேரடியாக உரிமங்கள் கனிமங்கள் தரக்கூடாது, ஏல முறைகள் வர வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன் என்று பொதுவாக சொன்னேன். தம்பிதுரை ஆதரவாக நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பதாக தவறான ஒரு பொய்யான செய்தியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 25 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க டிசம்பர் 12 முதல் 15ஆம் தேதி வரை பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து நகருக்குள் செல்ல இலவச பேருந்து வசதிகள் மற்றும் 116 இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சாலையில் அனுமதியின்றி வாகனத்தை விட்டு சென்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை எச்சரித்துள்ளது. சென்னை அடுத்த சேலையூரில் ஆட்டோவை ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அவருடைய தாயை 5 நாட்கள் அலைக்கழித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் 5000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்திருக்கிறது. வண்டலூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சேலையூர் பகுதியில் ஆட்டோவை ஓட்டி சென்ற போது எதிர்பாராத விதமாக அந்த வழியாக வந்த பைக் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக விக்னேஷ் மற்றும் அவருடைய தாயாரை 5 நாட்கள் அலைக்கழித்து உதவி ஆய்வாளர் சுரேஷ் என்பவர் 5000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஆட்டோவின் ஆவணங்களை அவரே வைத்துக் கொண்டதாக தெரிகிறது. ஏண்டா சொல்கிறேன் சார், நாளைக்கு ஒரிஜினல் வந்து வாங்குறாங்க சார், ஒரிஜினல் வந்து வாங்குறாங்க சார், அப்போ கொடுத்துருங்க சார். வெயிட் பண்ண வாங்க சார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதி நின்ற நிலையில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக காயங்களின்றி தப்பினர். சுந்தரேசபுரம் பகுதியில் இருந்து தென்காசி நோக்கி சென்ற அரசு பேருந்து ரகுமானியாபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஆட்டோ மீது மோதிவிடக்கூடாது என்பதற்காக ஓட்டுநர் சரவணன் என்பவர் பேருந்தை திருப்பியதாக கூறப்படுகிறது. அப்போது நிலை தடுமாறி பேருந்து மசூதிக்கு அருகே இருந்த மின்கம்பத்தின் மீது மோதி நின்றது. இதில் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் அதில் பயணித்த 50க்கும் மேற்பட்டவர்கள் காயங்களின்றி தப்பினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை வீடு புகுந்து கத்தியால் குத்திய காதலனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியான வசந்த பிரியாவும் அவரது அத்தை மகனான மகாதேவனும் காதலித்து வந்த நிலையில் இவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் காதலிக்க மறுத்த வசந்த பிரியாவை அவரது வீட்டுக்கு சென்று மீண்டும் காதலிக்க வலியுறுத்தி வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறில் வசந்த பிரியாவை கத்தியால் கழுத்தில் குத்திவிட்டு மகாதேவன் தப்பி சென்றார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.